அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்பில் அதிகமாக கேலி சித்திரமாக போடுவார்கள் தக் லைஃப் என்று. அது எவனொருவன் எதை பற்றியும் யோசிக்காமல் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்து தன்னைத்தானே விசித்திரமாக சித்தரித்து கொண்டிருப்பவர்களைத்தான் மேலை நாடுகளில் தக் லைஃப் என்று சொல்கிறார்கள். 1800களில் இந்தியாவில் சுதந்திரத்திற்காக போராடியவர்களை, உயிரை துச்சமென மதித்து போராடியவர்களை உருது மொழியில் உள்ள வார்த்தை தான் தாக் என்பது. இவர்கள் அவர்களை தக் குற்றவாளிகள் என்றே அழைத்திருக்கின்றனர். இவர்கள் ஒரு 4000 தக்குகளை பிடித்து வைத்து பின்னாளில் 2000 தக் குற்றவாளிகளை மரணதண்டனை கொடுத்து கொன்றும் இருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் இவர்கள் இங்கிருந்து லண்டனுக்கு தகவல் அனுப்பியிருக்கிறார்கள், இங்கு உள்ள தக்குகளை எல்லாம் நாங்கள் அழித்து விட்டோம், இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று. ஆனால் 1839களில் கன்ஃபெஷன் ஆஃப் தக் லைஃப் தக்ஸ் என்று ஒரு புக் உலக புகழ் பெற்று இருந்திருக்கிறது. அந்த புத்தகத்தில் எழுதியதை வைத்து இந்தியாவில் உள்ள இந்த வார்த்தை உலகத்துக்கு சொந்தமான வழக்கமாக மாறிவிட்டது. அதோடு அந்த பிரச்சனை ஆங்கிலேயர்களுக்கு விடுவதாக இல்லை. 1839இல் அந்த புத்தகம் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. 1884இல் இந்தியாவிற்கு வில்லியம் பென்னிக்விக் வருகிறார். அவர் வந்து இங்கு வெளிநாட்டுக்காரர்களுக்காகத்தான் வேலை பார்க்க வந்தவர் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள வருச நாட்டு மக்கள். அங்கு அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்க்கிறார். உயிரை துச்சமென மதித்து எதையும் எதற்காகவும் எந்த காரியம் செய்யும் தயங்காமல் செயல்படுகின்ற இந்த மக்கள் உழைத்து முன்னேற வேண்டும், வசதி வாய்ப்புடன் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் அவர்களுடன் கலந்து பேசி வெள்ளைக்கார அரசாங்கத்திற்கே இங்கிருந்து கடிதம் எழுதி அவர்களை வாழ்க்கையை வசந்தமாக்கி விவசாயம் அங்கு பெருக வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்தவர் பென்னிக்விக். அவர்களை அவர் ஒதுக்கி வைக்கவில்லை. அவர்களுடைய வீர தீர குணங்களை, எதற்காக ஏன் போராடுகிறார்கள் என்பதை உணர்ந்து வெள்ளைக்காரர்களிடமிருந்து தனக்காக எந்த ஒரு சாதகமான முடிவு வரவில்லை என்றாலும் தான் அவர்களுக்காக தன்னுடைய சொத்தையே கொடுத்து அனைத்தையும் அவர்களுக்கு கிடைக்குமாறு வழி செய்து கொடுத்தவர். இன்றளவும் வருச நாட்டு மக்கள், ஏன் கம்பம் முதல் மதுரை மாவட்டம் மேலூர் வரை அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு தங்களுடைய பெயர்களாகவே வைத்து மகிழ்கின்றனர். ஏன் இன்றளவும் தென் தமிழகங்களில் சிலர் தக் போன்ற நாகரிக உடையில் வலம் வந்து கொண்டுதான் இருக்கின்றனர். ஆகையால் தக் லைஃப் என்பது ஒரு கேலி சித்திரமாக போட்டு ஏதோ கண்ணாடியை போட்டு விடுகிறார்கள். அதற்கு பின்னும் இவ்வளவு பெரிய ஒரு கதை இருக்கின்றது. நன்றி. என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், முடிந்தவரை கமெண்ட் பண்ணவும். நன்றி.